ஹே ஆல் குட் மார்னிங். என்னுடைய டெய்லி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வெளியில் நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்ச நேரம் வெளியில் நடந்துட்டுருப்பேன். நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பெட்டெல்லாம் மேக் பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, இன்றைக்கி வந்துட்டு எங்கள் நேட்டிவ்க்கு தான் போக போகிறோம். எங்கள் நேட்டிவ் எங்கே இருக்குன்னா கொங்கனாபுரம். ஸோ அப்பா அம்மா வீடு அங்கே தான் இருக்குது. நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் போயிட்டு ஈவினிங் கிளம்புவோம். போயிட்டு ஒன் டே அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு வரதா பிளான் இருக்குது. சரி மார்னிங் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம் செஞ்சுக்கிட்டோம். நாங்கள் லேட்டாக தான் சாப்பிட்டோம். ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. யாருக்குலாம் இந்த மாதிரி விளாக்ஸ் பார்த்துட்டு சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். நான் ரொம்பவே அடிக்டட். எப்போ பார்த்தாலும் மோஸ்ட்லி விளாக்ஸ் இந்த மாதிரி எஸ்தட்டிக்கான விளாக்ஸ்லாம் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒரு சில இயரிங்ஸ் வந்து வாங்கிட்டு வந்துருந்தாரு சர்ப்ரைஸாக. ஸோ அதெல்லாம் தான் நான் பார்த்துட்ருந்தேன். ஓகே, ஒன் டே வந்துட்டு எப்படியும் பிளான்ட்ஸ்க்கு வந்து தண்ணி ஊற்ற முடியாது. அதனால் எல்லா பிளான்ட்ஸ்க்கும் மார்னிங் வந்து தண்ணி ஊற்றிட்டுருந்தேன். ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லேட்டாக சாப்பிட்டதுனால லஞ்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துட்டு சுண்டல் மட்டும் தாளித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு மார்னிங்கே ஊற வச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஒரு காஃபி போட்டுட்டு கொஞ்ச நேரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு மூவிஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா அவ்வளோதான். எப்பயுமே ஆஃப்டர்நூனில் காஃபி குடிக்கலன்னா அந்த டேவே போக மாட்டேங்குது. ஆஃப்டர்நூன் அந்த டைம் ரீச் ஆனோடனே ஒரு 1:30 to 2 o'clock ஒரு காஃபி குடித்தா மட்டும்தான் மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஈவினிங் கொஞ்சம் மழை வந்தது. அதுக்கப்புறம் அவ்வளோதான், கிளம்பிட்டோம். வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஒரே ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் தென் டச் வுட். ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.